இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த யுத்தம் ரொம்பவே ஒரு தீவிரமான கட்டத்தை இப்போ அடைஞ்சிருக்கு. தீவிரமான கட்டம் அடையிறதுன்றதையும் தாண்டி யூரோப்பியன் யூனியனோட டெலிகேஷன் பில்டிங்கை ரஷ்யா நேற்று ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம். இது ரஷ்யா சமீபத்தில் நடத்தின மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்குக்கும் மிசைல் அட்டாக்குக்கும் நடுவில் நடந்திருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அம்பாசிடரை கூப்பிட்டு இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் யூகே சமன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் வரைக்கும் பார்த்தோன்னா 680க்கும் அதிகமான ட்ரோன்கள் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் ஒட்டுமொத்த கணக்கையும் எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் உக்ரைன் மேலே ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்த பற்றின செய்தியிலும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? துருக்கியோட பைரக்தார் ட்ரோன்கள் அதை தயாரிக்கிறதுக்கு கியூல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இந்த இடத்துல துருக்கி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் இப்போ கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இதை சொன்னது ரஷ்யாவோட மீடியாவோ இல்லை உக்ரைனோட மீடியாவோ கிடையாது. துருக்கியோட கவர்மெண்ட்டோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய துருக்கியை சார்ந்த ஒரு மீடியா. ஸோ அது எல்லாத்த பற்றின செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா அண்ட் உக்ரைன் இந்த ரெண்டு நாடுகளும் டெய்லி பார்த்தோன்னா ஆவரேஜாக அவங்களுக்குள்ள இந்த ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இது இப்போ எப்படி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்குன்னா, ரஷ்யா இது வரைக்கும் உக்ரைன் மேலே நடத்தின ஸ்ட்ரைக்ஸில் மோஸ்ட்டாக மற்ற நாடுகளோட பில்டிங் இல்லை மற்ற நாட்டு அரசாங்கங்களுக்கு சொந்தமான அலுவலகங்கள் அவங்களோட காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு எதையும் இது வரைக்கும் பெருசாக எந்த இடத்துல டேமேஜ் பண்ணதோ இல்லை ஸ்ட்ரைக் பண்ணதோ கிடையாது. ஆனால் நேற்று ரஷ்யா பண்ண ஒரு சம்பவம், நேற்று வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரோன்களோட கணக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடும். நேற்று ஒரு நாளில் மட்டும் ரஷ்யா 600 ட்ரோன்கள், இந்த ஷாஹித் ட்ரோன்கள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மற்ற சூசைட் ட்ரோன், ஜெரான் ட்ரோன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் 29 இஸ்கேந்தர் ஏவுகணைகள் மற்றும் மற்ற க்ரூஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்ததா சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணது உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸோட சீஃப் கமாண்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ரஷ்யா எங்க மேல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா ஈவினிங் வரைக்கும் வந்த ரிப்போர்ட் தான். நைட்ல என்ன நடந்திருக்குன்னா, திரும்பவும் ஒரு 50க்கும் அதிகமான ட்ரோன்கள் அண்ட் க்ரூஸ் ஏவுகணைகளை உக்ரைனை நோக்கி செலுத்தியிருக்காங்க. இதோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல அங்கிருந்து வந்த முதல் கட்ட தகவல்களை 8 நபர்கள் இறந்ததா ஒரு செய்தியானது இருந்துச்சு. ஆனால் இந்த கவுண்ட் ஆனது ஏறிடுச்சு. இப்போ 14 நபர்கள் வரைக்கும் இறந்துக்கலாம்னு சொல்றாங்க. இன்னுமே இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா இதுல கியூல வந்து ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அடிக்கடி பார்த்தோன்னா மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது உக்ரைனோட தலைநகரத்தின் மேல அந்த ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்படும். இப்ப சீரியஸ்னஸ் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நகரத்தோட மையப்பகுதி, சென்டர் ஆஃப் த சிட்டியில, அதுல இந்த 2022 இருந்து இப்ப வரைக்கும் ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்ஸை பார்த்தோன்னா சிங்கிள் டிஜிட்ல தான், ஒரு 10 எண்ணிக்கையை கூட அது தொட்டிருக்காது. அந்த அளவுக்கு கம்மியான எண்ணிக்கைகள் தான் இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு இந்த சிட்டியோட சென்டர் மைய பகுதியில் ரஷ்யா இப்போ அடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு அட்டாக்ல தான் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்றதும் சிக்கியிருக்கு. இந்த இடத்துல தான் இந்த அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. 14 நபர்கள் இறந்திருக்காங்க. அதுல 2 குழந்தைகள் அடக்கம். இது வந்து எப்படி சொல்றது, அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய 50 உக்ரைனோட ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள் சேர்ந்தும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீ விபத்தானது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு மேசிவ் ஒரு ஃபயர் பிளாஸ்ட் ஏற்படுற அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்றது தெரியல. இல்ல ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு பக்கத்துல உக்ரைன் ஏதாச்சும் வச்சிருந்தாங்களான்றது தெரியல. நார்மலா ஒரு சிவிலியன் பில்டிங்ல வந்து ரெஸ்கியூ வெஹிக்கிள்ஸ் தான் வரும். இந்த ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸே வந்து ரெஸ்கியூ மிஷனுக்காக வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா உக்ரைன்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவம், இப்ப நடந்துட்டு இருக்கிறது தீயை அணைக்கிறதுக்காக மட்டுமே 50 ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ்ன்றது அந்த இடத்துல வந்திருக்கு. ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷனை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கு. சரி, உக்ரைனோட தலைநகரத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி ரஷ்யா வந்து எங்களோட டெலிகேஷன் ஆஃபீஸ் அடிச்சிட்டாங்க, இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம், இது சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் சொல்லியிருந்தாங்களே. என்னன்னு பார்த்தோன்னா, உக்ரைனோட தலைநகரம் கியூ இருக்குல்ல, அதுல தனியா இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸுக்கு பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது இருக்கு. இதுல உக்ரைனோட இங்கிலீஷ் அகாடமியோட ஒரு காம்ப்ளெக்ஸும் அடக்கம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா யூரோப்போட டெலிகேஷன் ஆஃபீஸும் அவங்களோட அந்த அலுவலகமும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே காம்பவுண்ட். ஒரு தடுப்பு சுவருக்கு இந்த பக்கம் டெலிகேஷன் ஆஃபீஸ், இந்த பக்கம் வந்து அவங்களோட இங்கிலீஷ் அகாடமி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல ரஷ்யாவோட 2 இஸ்கேந்தர் மிசைல்ஸ், அந்த இங்கிலீஷ் அகாடமி இருக்குல்ல, இது வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். யாராச்சும் வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, இல்லை உக்ரைன் மாதிரியான நாடுகளில் ஆங்கிலம் பயிலக்கூடிய நபர்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ட்ரைனிங்ஸை கொடுக்குறது, அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். 2 ஏவுகணைகள் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. முதல் ஏவுகணை தாக்குன அடுத்த 20 வினாடிகள்லேயே 2வது ஏவுகணை அந்த ஒரு பில்டிங்கை ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. இதில் அங்கே இருந்த ஒரு வாட்ச்மேன், செக்யூரிட்டி கார்டுன்றவர் சிவியர் இன்ஜுரிக்குள்ளானதாக ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. ஆனால் இந்த டெலிகேஷன் ஆஃபீஸர் ஸ்ட்ரைக் பண்ணதாகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில ஃபுட்டேஜஸ்ன்றதோ இன்னும் கிளாரிட்டியே கிடைக்கல. அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் வந்து நிறைய பழைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு.
நிறைய பழைய இடங்களில் இஸ்ரேல் காசாவில் நடந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு வந்து நிறைய உக்ரைனோட மீடியாஸ் வந்து இப்போ ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அத்தென்டிசிட்டியை மட்டும் செக் பண்ண முடியல, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் கிடைக்கல. மேபி இது ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயம். மற்ற நாட்டோட அலுவலகத்தை அடிக்கிறதுன்றது நம்ம இஸ்ரேல் காசாவில் பார்த்துருப்போம். டேரெக்டாக அவங்க நாட்டு எப்படி சொல்றது உள்ள நுழைஞ்சு அடிக்கிறதெல்லாம் ரஷ்யா இதை பண்ணியிருக்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் முதல் முறையாக பதிவாகிருக்கு. இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன குரலும் ஏற்பட்டிருக்கு. யூகே வந்து ஆல்ரெடி ரஷ்யாவோட அம்பாசடர் கூட்டு சமன் பண்ணிட்டாங்க, யூரோப்பியன் யூனியனும் அதே பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் நடுவில் துருக்கியோட அதிபர் எர்டகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு, ரஷ்யா உக்ரைனும் அமைதி இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயார். ஏன்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்துச்சு, அப்போ இது அதிபர் ஏதாச்சும் சொன்னாரா? இல்லை. சரி, இந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைன் பண்ணியிருந்தாங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட அதில் சிவியர்லி டேமேஜ் ஆச்சு, அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரா? இல்லை. அப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்போ சொல்கிறாருன்னு சில டேட்டாஸை தேடி பார்க்குறப்ப தான் துருக்கியோட பைரக்தார் ட்ரோன்கள் இன்னைக்கு ட்ரோன் ஃபீல்டில் பார்த்தோன்னா அன்மேண்ட் ஏரியல் காம்பேட் சிஸ்டம்ல பிரெசிஷன் ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். துருக்கியின் மேலே நம்ம ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சாலும் அவங்களோட டெக்னாலஜியில் சில குறைகள் இருந்தாலும் இந்த பைரக்தார் ட்ரோன்ஸ்ன்றது டெக்னாலஜிக்கலி ஒரு நல்ல ட்ரோன் தான். அந்த ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடிக்கடி ரஷ்யாவை அதை டவுன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து துருக்கியில இருந்து தான் உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யாவோட ரெட் லைன் என்ன? மற்ற நாடுகள் இந்த மாதிரி ட்ரோன்களை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் வந்து சிவியரா இருக்கும்னுட்டு ஒரு ரெட் லைனை போட்டு வச்சிருங்க. ஸோ துருக்கி என்ன பண்ணனா தலைநகர் கியூல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை முழுக்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அந்த இடத்துல பண்ணாங்க. இதோட ஓவரால் காஸ்ட் பார்த்தோன்னா பல பில்லியன் டாலர்களை தாண்டுற மாதிரி எஸ்டிமேஷன்லாம் இருக்கு. அதோட சில வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ துருக்கியோட ஒரு மீடியா ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏன்பா நீங்க என்ன உக்ரைன் வந்து தலைநகரத்தை அடிச்சுட்டாங்க, இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒரு 2 சம்பவம் நடந்திருக்கு, அது எதையுமே கவனிக்கலையான்னு ஒரு சின்ன ஒரு வத்தி குச்சியை கொளுத்தி போட்டாங்க. அது இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஃபயரா எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஒரு இமேஜை பாருங்க. இதை பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஆனது பத்தி எரியிற மாதிரி தெரியுதா? இது வேற எதுவும் இல்லை. அந்த மீடியாவின் கிளைமின் படி இந்த துருக்கியோட பைரக்தார் ட்ரோன்களை மேனுஃபேக்சர் பண்ணி உக்ரைன் உதவுறதுக்காக துருக்கியால் ரெடி பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ், அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் 3-4 இஸ்கேந்தர் ஏவுகணைகளாவது அதோட ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கலாம். அதுலேயும் அந்த பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக்ன்றது இந்த ட்ரோன்களுக்கு தேவையான அந்த முக்கியமான ஸ்பேர்ஸை எந்த இடத்துல சேகரித்து வச்சிருப்பாங்களோ, இந்த ட்ரோன்களுக்கு தேவையான அந்த முக்கியமான உதிரி பாகங்களை அவங்க எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பகுதியை நோக்கி அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆனது அந்த இடத்துல ஏற்பட்டதில் அன்ஆப்ரேட்டபிள் ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஒரு ஃபேக்டரி ஆனது போயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நிறைய பேர் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட மீடியாஸும் இது சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனால் இன்னமும் உக்ரைனோட அரசு ஊடகங்கள் கிட்ட இருந்தும் உக்ரைனோட அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்தும் இதை பற்றின எந்த ஒரு செய்தியும் வெளியில் வரல. இதை பற்றி செய்திகள் வெளியில் வருமானதும் தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ் எல்லாம் உக்ரைனோட தலைநகரத்தை அடிச்சதோ இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் முக்கியமான பில்டிங்ஸ் அடிச்சதோ உக்ரைனுக்கு மேஜர் லாஸாக மாறாது. ஆனால் துருக்கியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, இல்லை துருக்கி மூலயமா உக்ரைனுக்கு வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல அடிச்சிருக்காங்கன்னா அது துருக்கிக்கும் ஒரு பெரிய பாதிப்பு தான், இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன் இருக்கு? சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா ஏன் இப்போ இதை பண்ணணும்? இப்போ நடந்த ஈவெண்ட்ஸும் சொல்லிட்டு ஒரு 629 ட்ரோன் ஃபர்ஸ்ட் வேவ்ல அடிச்சிருக்கு. இரண்டாவது பார்த்தோன்னா ஒரு 60 ட்ரோன்களுக்கும் அதிகமாக மிசைல் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் அடிச்சிருக்கு. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இதை இப்போ பண்ணணும்? இதை பண்ணுற மாதிரி உக்ரைன் என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நேற்று ரஷ்யாவோட தலைநகரத்தை நோக்கி ஒரு 114 ட்ரோன்களுக்கும் அதிகமாக உக்ரைனோட சூசைட் ட்ரோன்ஸை இந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 39க்கும் அதிகமான ட்ரோன்களை இந்த மாஸ்கோட அவுட்ஸ்கர்ட்ஸில் வச்சு ஒரு 20-25 கிலோமீட்டர் அந்த தொலைவுகளில் வச்சு ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 7 மாகாணங்களை நோக்கி உக்ரைன் இப்படி ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய இடங்களில் அந்த ட்ரோன் இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு. இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு அட்டாக் பண்ணாங்களா, இல்லை கர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணதுக்காக இந்த ஒரு அட்டாக் பண்ணாங்களான்றது இன்னமும் வெளியில் சரிவர தெரியல. ரஷ்யா சிம்பிளாக ஒரு விஷயத்தை போட்டு முடிச்சிருக்காங்க, நாங்கள் அமைதிக்கு இப்பயும் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் உக்ரைன் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. உக்ரைன் நம்மளோட ஃபாரின் மிலிட்டரி செட்டப்பை இந்த இடத்துல அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விதமாக இன்னும் ரஷ்யாவால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இந்த ஃபாரின் மிலிட்டரி பில்டப்ன்றதை உக்ரைனுக்குள்ளே கிரியேட் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்யா அமைதியை விரும்ப மாட்டேங்கிறாங்க, இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காகவே இப்படி பண்ண ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்கன்னுட்டு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து மற்ற நாடுகள் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா அமைதிக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய கேப்ல உக்ரைன் வெளிநாடுகள்ல இருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க, இதனால தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறோம் இந்த தரப்பு சொல்லிட்டு இருக்கு. இந்த 2 தரப்பு சொல்றதுமே இந்த இடத்துல உண்மையான காரணங்கள் கிடையாது. ஏன்னா ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்கிறது ஒரே ஒரு இடம் மட்டும் தான், இந்த ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி. சம்திங் வேற ஒரு விஷயத்துக்காக, வேற ஒரு இடத்துல அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்காக ஒட்டுமொத்த உக்ரைனோட கவனத்தையும் ரஷ்யா இந்த இடத்துல திசை திருப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு உங்கள்கிட்ட உங்கள் எல்லாருக்கே